வணக்கம், நான் உங்க டாக்டர் கேஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூட்டு வலிக்கான உணவு முறைகள். மூட்டு வலி எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்து வலி, இடுப்பு வலி, முட்டி வலி, கைகால் வலி, இங்கெல்லாம் வரக்கூடிய வலிகள் வீக்கத்துக்கான உணவு முறைகள் நம்ம பொதுவாக பார்க்க போறோம். முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மூட்டுக்கும் நடுவில் சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும். அந்த சைனோவியல் குறையும் போது மூட்டு உரசி அங்கே உள்ள கார்டிலேஜ் டீஜெனரேஷன் ஆக ஆரம்பிக்கும். இது மெயின் காரணம். இது போக cervical spondylosis, lumbar spondylosis, பாலி ஆர்த்ரைட்டிஸ், ரிமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கவுட்டி கண்டிஷன்ஸ்லாம் மூட்டு வலிகள் வரலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி. உளுந்தங்களி நீங்கள் வாரத்தில் 2 முறை எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உளுந்தங்களி எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கருப்பட்டி ஆட் பண்ணி சாப்பிட்டு வரலாம். உளுந்தங்களி உங்களுக்கு சைனோவியல் ஃப்ளூயிடை இன்க்ரீஸ் பண்ணுறக்கும் போன் ஸ்ட்ரென்த் கொடுக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் மூட்டு வலிகளை குறைக்கிறதுக்கும் அந்த இடத்த லூப்ரிகேஷன் பண்ணுறதுக்கும் சைனோவியல் ஃப்ளூயிடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருப்பட்டி பார்த்தீங்கன்னா போன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆட்டுக்கால் சூப்பு வாரத்தில் 2 முறை எடுத்துக்கிட்டு வரலாம். ஒமேகா-3 ரிச் ஃபுட்ஸ் உணவில் நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷு, வால்நட்டு, பாதாம், இது எல்லாமே சைனோவியல் ஃப்ளூயிடை இன்க்ரீஸ் பண்ணுறக்கும் லூப்ரிகேஷன் மெயின்டைன் பண்ணுறக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்சியம் உணவில் நல்லாவே எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணி பார்க்கணும்னா விட்டமின் டி செக் பண்ணி பார்க்கணும். விட்டமின் டி டெஃபிஷியன்சி கண்டிஷன்லையும் நமக்கு கால்சியம் அப்சார்ப்ஷன் ரெடியூஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கால்சியம் அப்சார்ப்ஷன் ரெடியூஸ் ஆகலாம். நமக்கு ஹெல்த்தி கார்டிலேஜ் உருவாகிறதுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். கால்சியம் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னீரில் அதிகமாக இருக்குது, மோர், டைரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பயிறு வகைகள்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மா எடுத்துக்கலாம், ஒயிட் பீன்ஸ் எடுத்துக்கலாம், பாசிப்பயிறு எடுத்துக்கலாம், சோயா பீன்ஸ், கிட்னி பீன்ஸ், இது எல்லாத்துலேயுமே அதிக கால்சியம் இருக்குது. இது ஹெல்த்தி கார்டிலேஜ் ப்ரமோட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உணவில் மஞ்சள் நீங்கள் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் மூட்டை சுற்றி உள்ள வீக்கத்துக்கும் சரி மூட்டு வலிக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெய் நீங்கள் உணவில் நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். நெய் குட் கொலஸ்ட்ரால் கூட சைனோவியல் ஃப்ளூயிடை இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நீங்கள் உணவில் நல்லாவே எடுத்துக்கலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் மெயினாக நீங்கள் ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு போன் பெயினுக்கும் சரி போன் ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் வாட்டர் இன்டேக் எடுத்துக்கோங்க. இது நமக்கு சைனோவியல் ஃப்ளூயிடை இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான 2 கீரை வகைகள்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை, பரண்டைக்கீரை நீங்கள் உணவில் நல்லாவே ஆட் பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட் ஒரு நாளைக்கு 1/2 hour ஆச்சும் எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். இது செஞ்சும் இன்னும் மூட்டு வலிகள் பிரச்சனை தீரல அப்படின்னா நம்ம கிளினிக் வாங்க. நம்ம கிளினிக்கில் நிரந்தர தீர்வு இருக்குங்க. நாங்கள் மெடிசின்ஸ் கொடுக்கறது மூலயமா அந்த சைனோவியல் ஃப்ளூயிடை இன்க்ரீஸும் பண்ணுவோம், கார்டிலேஜ் ஹெல்த்தியாக ப்ரமோட் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி.